சீமான் விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு அமுத கரங்கள் என்ற தலைப்பில் சென்னை புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம் பகுதிகளில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, பெரியார் பற்றி சீமான் பேசிய பிறகுதான் ஈரோடு மண் திமுகவிற்கு சொந்தம் என மக்கள் தீர்ப்பளித்தனர் என்று கூறினார். பெரியார் குறித்து சீமான் இன்னும் கூட பேசட்டும் என்றும் தெரிவித்த அமைச்சர் சேகர் பாபு, சீமான் விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் குறிப்பிட்டார். அவர் பெரியாரை பற்றி பேசிய பிறகுதான் ஈரோடு மண் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தம் என்று அந்த மக்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். எதிர்த்து நின்ற அனைவரையும் முன்ஜாமீன் வைப்பு தொகையை இழக்கச் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர் இன்னும் கூட பேசட்டும். இன்னும் நாங்கள் எங்களுடைய பணியின் வேகத்தை, இந்த மண்ணினுடைய உரத்தை இன்னும் பலமாக்குவோம். நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த தமிழக மக்கள், தமிழக முதல்வரோடு கூட்டணி வைத்திருக்கின்ற தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு முதலமைச்சர் சொல்லிய 200ஐ தாண்டி அவர் ஆட்சிக்கட்டில் அமர்த்தி வைப்பார்கள். இது போன்ற ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கடந்து வந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இதுபோன்று பின்னால் பேசுவதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களுடைய லட்சிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சம்மன் கொடுத்தாலுமே நான் ஆஜராக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. சட்டம் தன் கடமையை செய்யும்.